ஹே, எப்போ சீஸ் கேக் பண்ணாலும் பல்ல விழுந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. உனக்காவது பரவாயில்ல, பள்ளம் தான் விழுது. நான் சீஸ் கேக் பண்ணேன்னா வெடிச்சே போயிடுது. யாருக்கிட்ட சொல்லி அழுகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ 2 பேருமே மேஜராக எங்கே ப்ராப்ளம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, எக்கும் க்ரீம் சீஸும் ஓவர் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. எக்கை ஓவர் பீட் பண்ணாலுமே உங்களுக்கு கிராக் வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா வாட்டர் பாத் கொடுக்காம நீங்கள் டேரெக்டாக பேக் பண்ணியிருந்தீங்கனாலும் மேலே கிராக் ஆகிறதோ உங்களோட சீஸ் கேக் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா, வாட்டர் பாத்தை வந்து எப்படி ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லார்ஜ் ரோஸ்டிங் ட்ரேயில் 2 இன்ச் ஹைட்டுக்கு ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். உங்கள் சீஸ் கேக் டின்னை அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லோ டெம்பரேச்சரில் பேக்கிங் பண்ணுங்கள். இல்லை உங்களோட சீஸ் கேக் வந்து நல்லா ஜிகிளாக க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சீஸ் கேக்கோட கார்னரில் எட்ஜஸில் வந்து லைட் ப்ரௌன் ஆன உடனே அவனை ஆஃப் பண்ணிடுங்க. 6 to 8 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இஃப் யூ கட் இட் யூ வில் கெட் த ஜிகிள் ஃபார்ம். இல்லை அப்போவும் கிராக் ஆகுது, எல்லா மெத்தடும் கரெக்டாக பண்ணி அப்போவும் கிராக் ஆகுதுன்னா டோன்ட் கெட் பேனிக். வி ஹாவ் பியூட்டிஃபுல் டாப்பிங்ஸ் லைக் கனாஷ், ஃப்ரூட் டாப்பிங்ஸு, விப்டு க்ரீமில் நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். நீங்களும் நிறைய இடத்துல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய யூடியூப் ரெசிபி பார்த்தும் சீஸ் கேக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பர்ஃபெக்டான ரெசிபி இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலையா? தென் சீஸ் கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி அனுப்புகிறேன், அதுவும் எக்லெஸ்.